இப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப் எங்க விட்டோம் அப்படிங்கறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்மால் quick guidelines about what should we do. We need to find the quantity of cement, water, fine aggregate and coarse aggregate to prepare 1 meter cube of concrete. அதான் நம்மளோட aim. அதுக்கு என்னென்ன data required to solve the problem in terms of material property, in terms of concrete எப்படி இருக்கணுங்கிற characteristics, then concrete pour பண்றதுக்கான characteristics, மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ், இதை எல்லாத்தையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். கரெக்டா? ஓகே. தென் ஸ்டார்டிங் ஸ்டெப் நம்ம இது வரைக்கும் ஒரு 3-4 ஸ்டெப் பார்த்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டார்கெட் ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ணுறது, தியரிட்டிக்கலாக வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது. தென் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, அதுக்குண்டான மேக்ஸிமம் லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தென் அக்கார்டிங் டு த கிராஃப் யூ கேன் டேக் அ வேல்யூ to adopt water cement ratio and check whether the value is satisfactory or not. Okay, so அந்த maximum limit க்கு நம்மளோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம அடாப்ட் பண்ணணும். தென் yesterday what we saw is regarding the water content. நமக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படி தான் கிடைச்சது, பட் ஒரு குவான்டிட்டி தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் we start with water content. We take approximate value from the table of IS code book for the following conditions listed in the slide. That is for 20 mm aggregate, angular aggregate and slump value 25 to 50 mm concrete. In மூணு conditions satisfy ஆனதான் the water content is applicable, or else this is not applicable. You need to change the value. So அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறது கோட் புக்கோட கைட்லைன்ஸ்ல இருந்து எடுத்து இங்க டேபிளேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்குண்டான எவ்வளோ டீவியேஷன் இருக்குன்னு செக் பண்ணிட்டு எவ்வளோ அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம் யூசிங் த ஃபேக்டர், மல்டிப்ளைங் ஃபேக்டர். சப்போஸ் 100% விட அதிகமாக இருந்ததுன்னா யுவர் மல்டிப்ளைங் ஃபேக்டர் வில் பி 1.03. ஓகே, சப்போஸ் உங்களோட பர்சன்டேஜ் வந்து கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பர்சன்டேஜ் வந்து 100% விட கம்மியாக இருந்ததுன்னா it will be less than 1. 100% விட அதிகமாக இருந்ததுன்னா it will be greater than 1. That is how you interpret the factor for correction. Okay, so for water content it is 103%. So the factor is 1.03. The water content that we are adopting is 191.6 kg per cube. So you can note down here that we calculate the materials in terms of the weight. Okay. Then we have cement content. Cement content-க்கும் பார்த்தோம்னா ரெண்டு விதமான லிமிட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மினிமம் லிமிட் and another one is maximum limit. Minimum limit can be taken from the code book, IS 456 code book. ஓகேவா? This is IS 456 code book. இதுல இருந்து மினிமம் லிமிட் எடுத்துக்கலாம். In terms of durability. Durability என்ன, லாங் லைஃப் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தட் இஸ் உங்க ஸ்ட்ரக்சர்ல வந்து கான்கிரீட் should not be deteriorated easily. ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம குறைஞ்சது எவ்வளோ சிமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பட் ஈவன் ஆஃப்டர் கன்சிடரேஷன் ஆஃப் தட் வேல்யூ you are increasing the minimum content to 320 kg per cube. Why? Because in the given data it is stated that minimum 320 has to be used. So the condition is overruled here. Okay, 300 அப்படிங்கிற வேல்யூவை நான் 320 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் due to my given data. அப்போ நீங்க கோட் புக் ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா given data ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் given data தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். That is why I have increased the minimum value as 320. Then with respect to the maximum value, it is also stated in IS 456 code book in this clause that நம்ம அதிகபட்சமான சிமெண்ட் யூஸ் பண்ண வேண்டியது வந்து 450 kg per cube. ஸோ இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம், மினிமம் லிமிட் என்ன, மேக்ஸிமம் லிமிட் என்ன. அண்ட் ஃபைனலி வித் ரெஸ்பெக்ட் டு த water cement ratio and with respect to the water content, we are going to calculate the cement content. W by C இருக்கு and then W இருக்கு. We will calculate the value of C, which is 435.5 kg per cube. And the values between the minimum and the maximum, hence it is okay. So இப்போ நமக்கு நேற்று வந்து ரெண்டு குவான்டிட்டி வந்து கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? ஒன்று வந்து வாட்டர் கண்டென்ட், அந்த செகண்ட் ஒன் சிமெண்ட் கண்டென்ட். இந்த ரெண்டும் பண்ணதுக்கு அப்புறமா வாட் ஸ்டெப் ஷுட் வி ஃபாலோ அப்படின்ட்டு நான் நேற்று கடைசியாக என்ன சொல்லியிருந்தேன்?
வாட்டர் கண்டென்ட் அண்ட் சிமெண்ட் கண்டென்ட் கேஜி பர் எம் கியூப்ல கண்டுபிடிக்கிறோம். உடனே அடுத்து என்ன பண்ணணும்? After this, what step should we follow? Can anyone say? Volume of coarse aggregator, sir. Okay, actually நம்ம ரெண்டு ஸ்டெப் பார்த்தோம். ஒரு ஸ்டெப் வந்து to determine the volume of coarse aggregate as well as the fine aggregate. And இன்னொரு ஆன்சர் பண்ணிருக்கீங்க சார்ட்ல பிரவீனா, that is converting the quantity of cement and water into volume. Okay va? Why? Because it is helpful for our future calculations. That is why it is important. So you convert the ரெண்டு ஸ்டெப்பும் நம்ம பண்ணணும், parallel பண்றோம். ஒன்னு வந்து to convert the already determined values, that is cement value and water value, from kg per m cube to m cube, that is volume. And another step is to find out what should be the volume of coarse aggregate out of total aggregates. Okay, இந்த ரெண்டு ஸ்டெப் தான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆஸ்பெக்ட்டுக்கு வரேன், அதாவது converting the quantity of cement and water kg per m cube into volume. So using specific gravity data, starting event data la cement oda specific gravity கொடுத்திருந்தாங்க 3.15 for ordinary Portland cement, and using the formula for volume, which is mass by specific gravity into 1/1000. So calculate பண்ணீங்கன்னா the respective values கிடைக்குது for cement as well as for water. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அண்ட் வேற என்ன சொல்லியிருந்தேன்னா, வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு டோட்டலா கான்கிரீட்ல என்னென்ன இருக்க போகுது? சிமெண்ட், வாட்டர், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம அட்மிக்சர் சேர்க்கல. ஓகேவா? ஸோ மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கு? வால்யூம் ஆஃப் கான்கிரீட் இஸ் 1 m cube. Okay, so the total volume of concrete will be 1 m cube, and the volume occupied by the cement is 0.138, volume occupied by water is 0.192. So what would be the remaining quantity? For example, okay, I will explain in the pie chart. So if you see here, this is the total volume of concrete. Okay, இது வந்து 1 m cube. இப்போ இதுல என்ன பண்றேன்னா, what was the volume of cement? நோட் பண்ணீங்களா? What was the volume of cement? Cement ஓட வால்யூம் என்ன? 0.138. 0.138. அதே போல வாட்டரோட வால்யூம் வந்து 0.192. ஓகே, which is okay, இப்போ பார்ப்போம். Which is nothing but 13.8% is occupied by cement and 19.2% is occupied by water. Correct? So for example, 13.8% is occupied by cement and another 19.2% is occupied by water. So this is with respect to cement and this is with respect to water. And what is the remaining? The pie chart la remaining இருக்கிறது என்ன? Aggregate. Okay, so it is it can be called as simply aggregates, or in our case I will mention it as total aggregates. Why? Because it is a summation of both fine aggregate as well as coarse aggregate. Okay va? So இப்போ நம்ம இந்த ரிமைனிங் போர்ஷனுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்போ மேத்தமெட்டிக்கலா பார்த்தோம்னா, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் டோட்டல் அக்ரிகேட்? இந்த டோட்டல் வென் டயக்ராம்ல நம்ம வால்யூம் ஆஃப் கான்கிரீட் இஸ் 1 m cube. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? டோட்டல் அக்ரிகேட் வால்யூம் இஸ் நத்திங் பட் 1 minus வால்யூம் ஆஃப் சிமெண்ட் மைனஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர். கரெக்டா? இப்போ நம்ம இந்த கால்குலேஷன் பண்ண என்ன வரும்? we will get total aggregates, right? Okay, is it understandable? சிம்பிளா டிடெக்ட் பண்றோம் நம்ம. அப்போ what should be the volume of total aggregates, which is volume of concrete minus volume of cement minus volume of water? என்ன ஆன்சர் வருது?
ஆக்சுவலா ஆன்சர் காமிக்க கூடாது. ஓகே, சொல்லுங்க என்ன ஆன்சர் வருது? 1 minus 0.138 minus 0.192. 0.67 0.67 m cube. ஓகே meter cube. ஓகே, ஆன்சர் சொல்லும்போது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட் எவர் சப்ஜெக்ட் இட் இஸ், யூ சே த ஃபுல் ஆன்சர், தட் இஸ் வித் along with unit. That is what is required. Okay, இப்போ நம்ம 0.67 m cube அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் அக்ரிகேட்ஸ். நம்ம இங்க வந்து ரெண்டு விதமான பை சார்ட் டீல் பண்றோம். நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிக்டோரலா ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, we will go back to the pie chart. இப்போ உங்களுக்கு இந்த சர்க்கிள்ல வந்து எந்த டவுட்டும் கிடையாதுல்ல. Let me draw a second circle. When the first circle is about the total volume of concrete and அதுல இருக்கக்கூடிய constituents, that is raw materials required. Now I draw another circle which we already saw. This is about the volume of total aggregates. Okay, let me write it. The graph on the about total aggregates, that is this chart. This chart is about concrete, or else I will place the text. Okay, இங்க உங்களுக்கு ரைட் சைடுல இருக்கிற பை சார்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் த வால்யூம் ஆஃப் கான்கிரீட். லெஃப்ட் சைடுல இருக்கிற பை சார்ட் இஸ் அபவுட் த வால்யூம் ஆஃப் டோட்டல் அக்ரிகேட்ஸ். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? we need to find the proportion of coarse aggregate and fine aggregate. Okay, இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? to determine the proportion, நேத்து பார்த்தோம் இல்லையா, சொல்லுங்க. to determine the proportion of coarse aggregate and fine aggregate, what should we do? CA எவ்வளோ, FA எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஆன்சர் பண்ணுங்க. That is how to calculate, that is how to divide the total aggregate pie chart into coarse aggregate and fine aggregate. எப்படி டிவைட் பண்ணணும்? அதுக்கு நமக்கு என்ன அவைலபிளா இருக்கு? What data is available to us? Volume of coarse aggregate per unit volume of total aggregate வந்து 0.62 sir. Yes. Okay, அது எங்க அவைலபிளா இருக்கு? Plus அதோட that is nothing but table 3 of Indian Standard Code Book. Okay. Yes sir. நமக்கு ஆல்ரெடி கோட் புக்ல டீடைல் அவைலபிளா இருக்கு. இந்த பை சார்ட்டை வந்து எப்படி செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்டெப் வி ஆர் சீயிங் நவ். அதை நம்ம இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, அதை எப்படி பண்ணணும்ட்டு பார்ப்போம். திஸ் இஸ் த டேபிள் தட் இஸ் அவைலபிள் டு அஸ். டேபிள் 3 வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் per யூனிட் வால்யூம் ஆஃப் டோட்டல் அக்ரிகேட். ஓகே, இப்போ நம்ம காமிச்ச பை சார்ட்டுக்கு இதான் சென்டென்ஸ் மீனிங். அதாவது இங்க வந்து அவங்க எடுக்க போற டோட்டல் அக்ரிகேட் இருக்கு இல்லையா, அதோட வால்யூம் வந்து, let me increase the font size. இதோட வால்யூம் வந்து will be 1 meter cube. Okay, or let me write cubic, which is nothing but 1 meter cube. சிமிலரா பார்த்தோம்னா கான்கிரீட்டுக்கும் வந்து the total volume is 1 meter cube. Let me rewrite it. So for concrete is also, it is 1 meter cube. இப்போ டிஃபரன்ஸ் ரெண்டுக்குமே வந்து with respect to யூனிட் வால்யூம் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம்.
but the concept is varying. இந்த இடத்துல வந்து we are going to determine the proportion with respect to the total aggregates. So இங்க sentence கொடுத்திருக்காங்க பாருங்க, volume of coarse aggregate per unit volume of total aggregate. Per unit அப்படின்னா என்ன? That is 1. Per unit means it represents the number 1. So out of 1 meter cube of concrete, sorry, out of 1 meter cube of total aggregates, your volume of coarse aggregate will be 0.62, right? 0.62 is our approximate value. So the 0.62 approximate value இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து actually the unit will be m cube itself. இதை நம்ம எப்படி further calculation எடுத்துட்டு போறோம்ங்கறத remaining steps இருக்கு. So this value is taken for the above conditions. Zone 2 sand, the shape of aggregate, coarse aggregate angular, water cement ratio 0.5, maximum size of aggregate 20 mm. இந்த above இருக்கிற conditions எல்லாம் satisfy ஆனாதான் இந்த final value நம்ம எடுத்துக்கணும். பட் நமக்கு அப்படி கிடையாது. Why? Because there is a the method of placing அதுல deviation இருக்கு. Similar water cement ratio லயும் deviation இருக்கு. கரெக்ட்டா? So இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து டிஃபரெண்டா ஹேண்டில் பண்றோம். For example, let me highlight it. With respect to the water cement ratio, there is a deviation. Similarly, with respect to the method of placing is also there is a deviation. So in this case, for pumping we are reducing the percentage by 10%. Then for water cement ratio we are going to what? We are going to follow the step, that is a case 2 step, and what they specify is to increase the volume of coarse aggregate by 0.01 for a change in 0.05 water cement ratio. இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டெப் பார்த்தோம் with respect to x1 y1. So what they specified here is x1 y1. X is water cement ratio, direct water cement ratio கிடையாது, change in water cement ratio. X is nothing but change in water cement ratio. Y is nothing but change in volume for coarse aggregate, whatever required for us. So this, if this is x1 y1, then for our latest value of x2, which is minus 0.06, what would be the value of y2? அதை தான் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், which is 0.012. ஓகே, இப்போ நம்ம ஃபர்தரா இந்த ஸ்லைடோட முடிச்சிருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. ஸோ யுவர் வால்யூம் இஸ் 0.62. ஓகே, ஆக்சுவலா இந்த இடம் வந்து wherever the word volume is there, obviously it means the unit is meter cubes. Okay, so here the actual unit, it has to be meter cube. So அதை ஒன்று வந்து அடிஷனலா நோட் பண்ணிக்கோங்க. 0.57 அப்படின்னு இருக்கு இல்லையா, which is nothing but the net corrected volume of coarse aggregate per unit volume of total aggregate. அதனால தான் வந்து இங்க நம்ம வந்து அந்த யூனிட்டை மென்ஷன் பண்ணல. ஏன்னா நியூமரேட்டர்ல வந்து கோர்ஸ் அக்ரிகேட் வால்யூம், ஓகே, டினாமினேட்டர்ல வந்து டோட்டல் அக்ரிகேட் வால்யூம். எம் கியூப் கேன்சல் ஆகிறதுனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம யூனிட் போடல. which means இங்க பாருங்க, let me divide it now. For coarse aggregate it is 0.57. okay, .57. இங்க நம்ம ஏன் யூனிட் போடல அப்படின்னா divided by 1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். 1 is representing the total aggregate volume, m cube. Coarse aggregate volume 0.57 m cube. So m cube cancel, so it is simply 0.57. Similarly, if your coarse aggregate volume is 0.57, what would be the volume of fine aggregate? சொல்லுங்க, வால்யூம் என்னது? coarse aggregate volume is 0.57. 0.43. 0.43. So fine aggregate
volume is 0.43. We are going to represent it with respect to total aggregate. Okay. Similar. Okay, let me remove this, edit. This is for coarse aggregate. Okay. If understand the following steps, is there any doubt? Just observe பண்ணிட்டு சொல்லுங்க. So இது வரைக்கும் okay means we will proceed with the next step. Okay. So நம்ம ரெண்டு விதமான calculation தனித்தனியா பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து cement and water volume வந்து we have determined with respect to total volume of concrete 0.138 and 0.192. Let me write it. 0.138 and for water it is 0.192. Okay. இப்போ let me ask a question. Total aggregate ஓட answer வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சொல்லுங்க. Can you say the answer again? Calculate பண்ணிருந்தீங்க இல்லையா? 1 metric cube minus 0.138 minus 0.192. What is the answer? 0.67. 0.67. Okay. 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 0.67. Chartலயும் சொல்றீங்க. So let me write it that this formula is for total aggregate volume. Okay. So total aggregate volume is 1 metric cube minus volume of cement minus volume of water. 0.67. இப்போ இங்க left hand pie chartல 0.57 bar 1, 0.43 bar 1 இருக்கு இல்லையா? அது வந்து இப்போ நம்ம ரெண்டு pie chart எப்படி ரிலேட் பண்ணலாம்? Do you have any idea? Now my question is what is the actual volume of coarse aggregate and actual volume of fine aggregate? எப்படி கண்டுபிடிக்கலாம்? Do you have any idea? Okay, total aggregate na enna? In other words, total aggregate is nothing but the summation of coarse aggregate plus fine aggregate, right? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? How to determine? இப்போ இருக்கிற pictorial representation எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுங்க. How to calculate the volume of coarse aggregate and fine aggregate? அது ரெண்டையும் ஆட் பண்ணா 0.67 அப்படிங்கிற ஆன்சர் வரணும். என்ன பண்ணலாம்? அதாவது okay, let me divide some partition. So உங்களுக்கு okay, இல்லனா ஒன்னு பண்றேன். We draw a rectangle around this area. இது வந்து கான்கிரீட்டோட ப்ராப்ளம். ஓகேவா? வெளியே இந்த பாக்ஸ்க்கு வெளியே பாத்தீங்கன்னா டோட்டல் அக்ரிகேட்டுக்கு தனியா ஒரு கால்குலேஷன் பண்ணிருக்கோம். இப்ப ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஆன்சர் என்ன சொல்லிருக்கீங்கன்னா சார்ட்ல 0.67 minus FA is equal to coarse aggregate. கரெக்ட். பட் இங்க நமக்கு கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் ஃபைன் அக்ரிகேட் ரெண்டு டேட்டாவுமே தெரியாது. இப்போ அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ தெரிஞ்சதுன்னா if you know at least either coarse aggregate or fine aggregate, then we can able to determine the whichever value that we have to find. பட் ரெண்டுமே நமக்கு தெரியாது, டோட்டல் வேல்யூ மட்டும் தான் தெரியும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க ஃபார்முலால பாத்தீங்கன்னா
இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலால டோட்டல் அக்ரிகேட் மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஓகே, டோட்டல் அக்ரிகேட் நமக்கு தெரியுது, பட் கோர்ஸ் அக்ரிகேட்டும் தெரியாது, ஃபைன் அக்ரிகேட்டும் தெரியாது. பட் வாட் வி நோ இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் ஃபைன் அக்ரிகேட் இன் டோட்டல் அக்ரிகேட். இப்போ சொல்லுங்க, வாட் ஷால் வி டு? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற சர்க்கிள் பாருங்க, அதை பார்த்துட்டு சொல்லுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க கிளியரா கேட்கல, மறுபடியும் சொல்லுங்க. So total aggregate divided by கரெக்ட், நீங்க கான்செப்ட் சொல்ல வர்றது கரெக்ட் தான், பட் ஸ்லைட்டா மாத்தி சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற டிராயிங் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்பிரஷனா எழுதுறேன், பார்ப்போம் எப்படி பண்ணலான்ட்டு. ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பார்த்தோம், டோட்டல் அக்ரிகேட் இஸ் கோர்ஸ் அக்ரிகேட் பிளஸ் ஃபைன் அக்ரிகேட், இது நமக்கு தெரியும். இதை நான் வேற மாதிரி எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற டிராயிங்க ஃபைன் அக்ரிகேட் இருக்கு இல்லையா, or we will start from course aggregate. Course aggregate is 0.57 into total aggregate. Is it right or not? இப்போ நான் எழுதுற எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கும். Course aggregate is 0.57 times of total aggregate. Is it right or not? சந்தான் லட்சுமி ஆடியோ கேட்கல. yeah, correct sir. ஓகே, அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. ஃபைன் அக்ரிகேட். Fine aggregate is nothing but 0.43 into total 0.43 times of total aggregate. total aggregate. கரெக்டா? இப்போ ஆன்சர் சொல்லுங்க. For course aggregate and fine aggregate, what is the answer? Let me know. ஓகே, இதை வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள நமக்கு ஒரு டயக்ராம் இருக்கு இல்லையா, ரைட் சைட்ல இருக்கக்கூடிய உங்களோட பை சார்ட் டயக்ராம் இஸ் அபவுட் கான்கிரீட்டோட ப்ரொபோர்ஷன்ஸ். ஓகே, கான்கிரீட்ல என்னென்ன இருக்கும், சிமெண்ட், வாட்டர் அண்ட் டோட்டல் அக்ரிகேட்ஸ். டோட்டல் அக்ரிகேட்ஸ் இன்க்ளூட் போத் கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் ஃபைன் அக்ரிகேட். இப்போ நமக்கு டோட்டல் அக்ரிகேட்டோட வால்யூம் 0.67 அப்படின்ட்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா, டோட்டல் அக்ரிகேட் வால்யூம் இஸ் 0.67. அது எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணோம்னா 1 m3, your total volume of concrete is 1 m3. Out of it you are deducting, that is you are subtracting the volume of cement and water. That is how you got the value 0.67. ஓகே, இது ஒரு கால்குலேஷன். இன்னொரு கால்குலேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, suppose if your total aggregate is 1 m3, okay, then in that case what is the proportion of coarse aggregate and what is the proportion of fine aggregate அப்படிங்கிறது தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வென் டயக்ராமோட பை சார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, சப்போஸ் if your total aggregate is 1 m3, your coarse aggregate volume will be 0.57, your fine aggregate volume will be 0.43. அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட பிக்டோரலா ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, இன்னவர் கான்கிரீட், ஓகே, இன்னவர் கான்கிரீட் 67% is occupied by total aggregate, that is 0.67. okay, out of that what is the volume of coarse aggregate and what is the volume of fine aggregate அப்படிங்கறத தான் நம்ம இங்க கால்குலேட் பண்றோம். ஒன்றும் இல்லை, இங்க நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பிக்சர் இருக்கு இல்லையா, that is 0.57 into 1. Let me color it so that it will be better. So இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, that is I have colored it. It is nothing but ஒரு டோட்டல் அக்ரிகேட்னு எடுத்தோம்னா அதுல 57% will be occupied by total aggregates. That is what is written in the formula here. Okay, similar
ஒரு fine aggregate எடுத்தீங்கன்னா in the total aggregate it is occupied 43% of your total aggregate is occupied by fine aggregate. இதே ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸ்பிரஷனா இண்டிகேட் பண்ணியிருக்கோம். Now can you able to understand Saifuddin formula expression? Okay. Sorry. Okay, answer கொடுத்திருக்கீங்க சாட்ல. Let me verify it. Course aggregateக்கு வந்து ஒரு வேல்யூ சொல்லிருக்கீங்க, ஃபைன் அக்ரிகேட்டுக்கு ஒரு வேல்யூ சொல்லிருக்கீங்க. அது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணனும்னா what would be the condition? அது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரணும்? If you add the answer of course, okay, 0.67 ஆன்சர் வருதா? Let me write it and you check. வருது சார். Okay. நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆன்சரும் பார்ப்போம். So for course aggregate, the value is 0.3819. Okay. And similar, for fine aggregate, the value is 0.2881. இப்போ இது இந்த ஆன்சர் கரெக்டா இல்லைன்னு கிராஸ் செக் பண்ணணும்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணா your total aggregate should be 0.67. That is the first equation. Correct? Sum of course aggregate and fine aggregate is 0.67. அப்படின்ட்டு ஆன்சர் வரணும். அண்ட் இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூஸோட யூனிட்ஸ் என்னென்ன? m cube. அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது இது வரைக்கும் பண்ணல, ஆக்சுவலா பண்ணிருக்கணும். ஓகே, இப்போ ஓவராலா புரியுதா your values? இப்போ இந்த ஸ்லைட், அதாவது இந்த போர்ட்ல பார்த்துட்டு சொல்லுங்க. Is there any clarification or doubt? Now we have the volume of all ingredients: cement, water, coarse aggregate and fine aggregate. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அண்ட் அது மட்டும் இல்லாம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பை சார்ட் எதுக்காக டிரா பண்ணோன்ட்டு இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். The main purpose of finding CA by TA and FA by TA. இத இங்க இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். That is coarse aggregate per unit volume of total aggregate அப்படின்னு சொல்லிட்டு. Let me draw it or let me write it. This is coarse aggregate with respect to total aggregate, right? Similar, this is fine aggregate with respect to total aggregate per unit volume of total aggregate. அங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்க எக்ஸ்பிரஷனை காட்டுறோம், வேற ஒன்றும் இல்லை. Can you able to follow it? We have the value of CA by TA and FA by TA. Using those values, we determine the exact volume of coarse aggregate and fine aggregate required for concrete. That is for 1 m cube of concrete. இப்போ 0.138, 0.192, 0.67 இதனாலயும் சாரி இது மூணையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 1 வரும். கரெக்டா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லலாமா? எஸ் சார். ஓகே. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டர் கோட் புக் இருக்கு இல்லையா, 1980s வந்த கோட் புக்ல ஏர் அப்படிங்கிற கான்ஸ்டிடியூன்ட் இருக்குல்ல, என்ட்ராப்ட் ஏர், நம்ம காம்பாக்ஷன் அப்போ கூட நம்ம பார்க்குறோம் ஏர் வால்ஸை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வந்து டிஃபால்ட்டா நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், அசம்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 2009 கோட் புக்ல ஏர் கண்டென்ட்டோட
இன்க்ளூஷன் வந்து அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க, அசம்ஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வை இந்த பை சார்ட்ல வி டென்ட் இன்க்ளூட் த காம்போசிஷன் ஆஃப் ஏர். இது ஒரு முக்கியமான நோட், அதை நீங்க எழுதிக்க வேண்டியது. நோட், ஏரோட இன்க்ளூஷன் இஸ் நாட் கன்சிடர்ட் இன் திஸ் வெர்ஷன் ஆஃப் கோட் புக் 2009. They take only the main constituents: cement, water, fine aggregate and coarse aggregate. Okay, இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்பா இருக்கும்? ஃபைனல் ஸ்டெப், we need the quantities of cement. That is, quantities means in terms of kg per m cube என்ன ஆன்சர் வேணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நம்ம டிரா பண்ணது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் கரெக்டா, பட் நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம் per மீட்டர் கியூப் வேணும். அதாவது சேம் கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் தான், but you have to specify in terms of kilogram per meter cube. Cement oda value என்ன? In terms of kg per m cube எழுதிருக்கீங்களா? பார்த்து சொல்லுங்க. kg per m cube ல என்ன ஆன்சர் இருந்தது? 435.5. 435.5. Okay, then next வந்து for water. வாட்டரோட ஆன்சர் என்ன வந்துச்சு? 191.6. 191.6. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, we know the proportion of coarse aggregate and fine aggregate. Coarse aggregate ஓட proportion வந்து பாத்தீங்கன்னா 0.3819 m cube, which is around 38.19%, right? இந்த pie chartல 38% is occupied by coarse aggregate. ஸோ ஒரு அசம்ஷனுக்கு நான் எழுதுறேன், அப்ராக்சிமேட்டாக தான் நான் pie chart வந்து ட்ரா பண்றேன். ஓகே, இப்போ our objective is to determine the kg per m cube of coarse aggregate as well as for fine aggregate. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணலாம்? We have the answer in terms of m cube, but we need the answer in kg per m cube. What shall we do? Yes, சாட்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க, கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வாட் we have to do. எப்படி வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு சிமெண்ட் அண்ட் வாட்டர் வந்து எப்படி கேஜி பர் எம் கியூப்ல இருந்து எம் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ணோமோ, சிமிலரா இப்போ வைஸ் வார்சா அக்ரிகேட்டோட வால்யூமை குவான்டிட்டியா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு we require formula, right? Using what material property you are going to convert volume into quantity. அதுக்கு நமக்கு மெட்டீரியலோட என்ன ப்ராப்பர்ட்டி தேவை? First of all, how did we convert cement and water into volume? Using what material property? கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பாராமீட்டர் தேவை? Yes, Yogeshwar Rane reply பண்ணிட்டு specific gravity. Yes, so that is represented by G. Okay, water oda specific gravity 1, cement oda specific gravity is 3.15,
சிமிலரா அக்ரிகேட்ஸ்க்கும் ஈவென்ட் டேட்டால கொடுத்துருக்காங்க. Let us go back to the problem. இப்போ நீங்க இதுல பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், இந்த பை சார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து லெஃப்ட் சைட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தது CA by TA and FA by TA. Okay, let us go back to the event data. So இங்க பாருங்க, specific gravity of materials. சிமெண்ட்டுக்கு 3.15, ஃபைன் அக்ரிகேட்டுக்கு 2.74, கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு ஆல்சோ 2.74. ரெண்டு மெட்டீரியலுக்கும் சேம் வேல்யூ. அண்ட் டிபிக்கலாக பார்த்தோம்னா 2.6லேருந்து 2.9, ஆக்சுவலாக இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த வேல்யூஸ் கிடைக்கும் ஃபார் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபைன் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட்ஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், we are using the same formula, but now we have to cross multiply. வால்யூமுக்கு RHSல இருக்கிற எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இப்போ நமக்கு LHSல இருக்கிற வால்யூம் தேவைப்படுது. சாரி, ஐ மீன் RHSல இருக்கிற குவான்டிட்டி தேவைப்படுது. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், LHSல இருக்கிற வால்யூம் கூட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இங்க ஃபார்முலா பாருங்க, ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா பாருங்க, your quantity of coarse aggregate will be volume of total aggregate. ஆக்சுவலா இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த ஹைலைட் பண்ணிருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப்பை நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். 0.67 into 0.57. ஓகே, அந்த ஆன்சர் தான் நீங்க சொன்னீங்க 0.38 அந்த டிஜிட்ஸ்ல போச்சு, டெசிமல் பாயிண்ட். அது கூட நம்ம அடிஷனலா என்ன மல்டிப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மல்டிப்ளை த ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் and multiply by 1000. This is what we have to do. Already நமக்கு 0.67 into 0.57 value கண்டுபிடிச்சிட்டோம். Then now we multiply the answer with 0.274 and 1000. So the quantity of coarse aggregate is 1046.1. இதை நான் வந்து அங்க சார்ட்ல மென்ஷன் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபைன் அக்ரிகேட்டோட ஆன்சர் சொல்லுங்க. கோர்ஸ் அக்ரிகேட்டோட ஆன்சர் கிடைச்சிருச்சு 1046.1. வாட் இஸ் ஆன்சர் ஃபார் ஃபைன் அக்ரிகேட்? ஃபைன் அக்ரிகேட்டுக்கும் இதே ஃபார்முலா தான். ஃபைன் அக்ரிகேட்டோட வால்யூம் எடுத்து 2.74 ஏன்னா சேம் வேல்யூ 2.74 தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. 2.74 மல்டிப்ளை பண்ணி அகைன் மல்டிப்ளை பை 1000. யூ டெல் த ஆன்சர் ஃபார் ஃபைன் அக்ரிகேட். ஓகே, ஆன்சர் பண்ணிருக்கீங்க, விச் இஸ் 789.394 kg per cube. ரெண்டு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, 789.394 ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஓகே, 789.39. இங்க வந்து ஏன்னா மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் 2 டெசிமல் பாயிண்ட்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கு. சிமிலரா நம்ம இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். முக்கியமா இப்போ நம்ம டைரக்டா வந்து ஹேண்ட் ரிட்டன்ல எழுதும் போது இந்த மீட்டர் கியூப் இருக்கு இல்லையா, அது வந்து m⁻3. பட் இங்க வந்து ஹேண்ட் ரிட்டன்ல எழுதல, ஸோ டிஃபால்ட்டா குவிக்கா டைப் பண்ணதுனால ஐ ரெப்ரசன்டட் இட் ஜஸ்ட் as m3, பட் இட் இஸ் m⁻3. ஓகே, so the final aggregate it is 789.39. 789.39. சப்போஸ் இந்த மாதிரி டைப் பண்ணும்போது எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா you can have the power symbol kg, it is kg per m⁻3 cube. It will be more accurate.
அண்ட் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து டைப் பண்ணும்போதே இங்க பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் எம் கியூப்னு டைப் பண்ணோம், இல்லைன்னா கியூமெக்னு எழுதலாம், ஆர் எல்ஸ் m power 3. தட் இஸ் ஹவ் யூ ரெப்ரசன்ட். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா? we have to tabulate the results in terms of quantity. That is mix ingredients. இங்க டேபிளேஷன்ல பாத்தீங்கன்னா யூனிட் வந்து லிட்டர்ஸ் கேஜி அப்படின்னு தான் மென்ஷன் ஆயிருக்கு. per m cube னு எழுதல. அது ஏன் எழுதலன்னா, in your statement you have to write that the following ingredients are prepared, that is calculated to prepare 1 meter cube of concrete. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இந்த டேபிள் எழுதலாம். the following ingredients are calculated to prepare for 1 meter cube of concrete. So for water the unit is liters, or you can also express in kg also. Cement, fine aggregate and coarse aggregate in kg. First table la actually கிடைச்ச இந்த நாலு ஆன்சரையும் எழுதிக்கிறோம். The next table, the second table ஓட significance என்ன, எப்படி represent பண்ணிருக்காங்க? How did they represent the material? ஏன் வந்து உங்களுக்கு 0.441 1.18 சாரி 1.81 2.4 இப்படி ஏன் இப்படி ஆன்சர் கிடைச்சிருக்கு? Can anyone say? சார் வெறும் மீட்டர் கியூபா சார்? மீட்டர் கியூப்ங்கிறது கான்கிரீட்டுக்கு மட்டும்தான். இங்க நம்ம வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ப்ரொபோர்ஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது உங்களோட மெட்டீரியல் வந்து ப்ரொபோர்ஷனா எக்ஸ்பிளைன் பண்ணணும். For one part of cement, how much part of fine aggregate and how much part of coarse aggregate you required. ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்படிதான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரேட் ஆஃப் கான்கிரீட்டுக்கு எவ்வளவு சிமெண்ட் நம்ம ஆட் பண்ண போறோம், அதாவது எவ்வளவு கான்கிரீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு தெரியாது சைட்ல. ஓகே, நம்ம வந்து அட் அ டைம்ல எக்ஸாக்டா ஒரு எம்கியூப் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு லேப்ல எல்லாம் பண்ணும்போது குறைஞ்ச குவான்டிட்டி இருந்தாலே போதுமானதா இருக்கும். லேப்ல கான்கிரீட் ப்ரிப்பரேஷன் அப்போ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஓகே, சைஃபுதீன் பெர்மிஷன் கேட்டிருக்கு. ஓகே, அட்டெண்டன்ஸ். ஓகே, லெட் மீ கண்டினியூ. அதாவது உங்களோட சைட்ல ஆர் லேப்ல எப்பவுமே எக்ஸாக்டா ஒரு எம்கியூபுக்கு தான் கான்கிரீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒரு எம்கியூபுக்கு இருக்கலாம், 10 எம்கியூப் இருக்கலாம், 25 ஆர் கம்மியான குவான்டிட்டிக்கும் இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஒரு பெஞ்ச் மார்க் வேணும் இல்லையா? அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சிமெண்ட் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா எடுத்துக்கிறாங்க. நான் ஆட் பண்ண போற ஒரு பார்ட் ஆஃப் சிமெண்ட்டுக்கும் எவ்வளவு பார்ட் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் ஆட் பண்ணணும், எவ்வளவு பார்ட் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன் தான் இந்த மிக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. The second table is called mix ratio. Ratio is a proportion. Comparing or with respect to cement, what is the quantity of fine aggregate and what is the quantity of coarse aggregate. For one part of cement, you require 1.81 times of fine aggregate and 2.4 times coarse aggregate is required. அதாவது FA is equal to 1.18 times cement, coarse aggregate is 2.4 times of cement. Is it okay? புரியுதா? FA is equal to 1.18 into C, CA is equal to 2.4 into C, because we are keeping C as a benchmark or a reference. இப்போ இந்த ஆன்சர் நமக்கு எப்படி கிடைச்சது? 1 நமக்கு எப்படி கிடைக்கும்? How did we convert 435.5 1 கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம எந்த வேல்யூவால டிவைட் பண்ணணும்? எப்போ நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் 1 அப்படின்னு சொல்லிட்டு? If you divide 435.5 by what value, then you get this answer. Okay. அதாவது சிமெண்டோட வேல்யூ எப்போ 1 கிடைக்கும் உங்களுக்கு? சிமெண்டோட குவான்டிட்டி வந்து 435.5.
If you divide it by what value? 435.2. Same value. Correct. Yogesh சார்ட்ல சொல்லிருக்கேன் 435.5. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து 1 கிடைக்கும். சிமிலரா this concept is applied for all other ingredients. Okay. For denominator வந்து 435.5, அதாவது quantity of cement denominator constant வச்சுக்கிட்டு divide it by this concept is applied for all the materials. 182 divided by 435.5, 789.39 divided by 435.5. அந்த மாதிரி table 1ல இருக்கிற values divided by the quantity of cement. Then we get the respective values. இப்போ உங்களுக்கு வாட்டருக்கு ஏன் 0.44 கிடைச்சிருக்குன்னு தெரியுதா? What is 0.44 in our problem? 0.44 அப்படின்னா என்ன? ஸ்டெப் 2 என்னது நம்ம ப்ராப்ளம்ல? What is 0.44? Water cement ratio, sir. Water cement ratio. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா? The first value is water cement ratio, the second value is cement by cement, the third value is fine aggregate by cement, fourth value is coarse aggregate by cement. That is how we got this values. இப்போ last step பாருங்க. In terms of bag, ஒரு பேக் சிமெண்ட் வந்து 50 kg ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ நான் ஆட் பண்ண போற ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கும் எவ்வளவு இன்கிரிடியன்ஸ் தேவை அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாமா? That is the third method of representation. That is for 1 bag of cement, how much water and fine aggregate and coarse aggregate I need to prepare concrete. In that sense, in that case, what shall we do? 1 எப்படி 50 convert பண்ணலாம்? Second table Into 50. multiplying by 50. Okay. So அப்ப என்ன பண்ணணும்? அந்த கான்செப்ட் த்ரூ அவுட்டா எல்லா மெட்டீரியலுக்கும் அப்ளை பண்றோம். இந்த டேபிள் 2ல இருக்கிற வேல்யூஸ் if you multiply all the values using 50, then you get the table 3 values: 22 liters, 50 kg, 90.5 kg and 120 kg. These are the different methods of representation of concrete ஓட ingredients. மிக்ஸுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு டிஃபரெண்ட் வேஸ் ரெப்ரசென்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் டேபிள் இஸ் அபவுட் 1 meter cube of concrete, second table is about proportion, third table is about with respect to 1 bag of cement. Okay, Bonish Kumar 2.2 answer வருதுன்னு சொல்றீங்க வாட்டருக்கு. You have to multiply with 50. 0.44 into 50, which is something but half of 0.44. Okay. Okay.